என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களின் பாரத்தால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இரவுகளில் தனிமையில் கண்ணீர் விடுகிறீர்களா? மருத்துவ அறிக்கைகள் உங்கள் நம்பிக்கையை சிதைக்கின்றனவா? உங்கள் எதிர்காலம் இருண்டு போயிருப்பதாக உணர்கிறீர்களா? இன்று இந்த நொடியில் வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள். உங்கள் இருதயத்தை தயார்படுத்துங்கள். ஏனெனில் இப்போது இந்த ஜெபத்தின் மூலம் பிரதான தூதர்களின் சேனை உங்களுக்காக இறங்கி வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகிறது. நான் சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயரால் பிரதான தூதராகிய மிக்கேலையும் பிரதான தூதராகிய ரபேலையும் பிரதான தூதராகிய கபிரியேலையும் உங்கள் இல்லத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் சூழ்நிலைக்கும் அழைக்கிறேன். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே பயன்படுத்திய அந்த பழமையான சக்தி வாய்ந்த அரமேய வார்த்தையை செயல்படுத்தப் போகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் காது கேளாத மற்றும் பேச முடியாத ஒரு மனிதனை இயேசு குணப்படுத்தும்போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவனை நோக்கி எப்ஃபதா என்றார். அதன் அர்த்தம் திறக்கப்படுவாயாக. இன்று உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவின் முன்பும் நின்று நான் அந்த தெய்வீக அதிகாரத்துடன் கட்டளையிடுகிறேன். எப்ஃபதா. முதல் அலை சுத்திகரிப்பு மற்றும் பாதுகாப்பு. பிரதான தூதரே மிக்கேல், உங்கள் அக்கினி பட்டயத்துடன் வாருங்கள். உங்கள் பெயரைச் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். விக்ஸ்எஸ்கேஆர் ஹெஸ்ரு. உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொறாமையின் கண்ணும் ஒவ்வொரு தீய நாவின் வார்த்தையும் ஒவ்வொரு செய்வினை மற்றும் பில்லி சூனியத்தின் கட்டுகளும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சுவரும் இப்போது இடித்துத் தள்ளப்படுவதாக. மிக்கேலின் பட்டயம் உங்களை நோக்கி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய அம்பையும் வெட்டி வீழ்த்தட்டும். உங்கள் வீட்டிலும் உங்கள் பணியிடத்திலும் உங்கள் உறவுகளிலும் உள்ள தீய சக்திகள் விரட்டியடிக்கப்படட்டும். எப்ஃபதா. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இரண்டாவது அலை தலைமுறை சாபங்களை முறித்தல். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வீக்ஸ்கர் ஹெஸ்ரு அவர்களின் மூதாதையர் வழியாய் வந்த ஒவ்வொரு உடன்படிக்கையையும் ஒவ்வொரு சாபத்தையும் நான் உடைக்கிறேன். வறுமையின் சாபம், நோயின் சாபம், விவாகரத்தின் சாபம், அடிமைத்தனத்தின் சாபம், அகால மரணத்தின் சாபம் ஆகியவை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்டுவிட்டது. மிக்கேலின் பட்டயம் அந்த பரம்பரை சங்கிலிகளை வெட்டட்டும். உங்கள் இரத்த சம்பந்தமான கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இன்று நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. எப்ஃபதா. சாபத்தின் கதவுகள் மூடப்பட்டு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். மூன்றாவது அலை தீய ஆவிகளின் கோட்டைகளை அழித்தல். பரிசுத்த ஆவியின் அக்கினியால். விக்ஸ்எஸ்கேஆர் ஹெஸ்ரு. அவர்களின் மனதில் கட்டப்பட்டிருக்கும் பயத்தின் கோட்டைகள், சந்தேகத்தின் கோட்டைகள், தாழ்வு மனப்பான்மையின் கோட்டைகள், தற்கொலை எண்ணங்களின் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. தூக்கத்தை கெடுக்கும், சமாதானத்தை திருடும் ஒவ்வொரு அசுத்த ஆவியும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறக் கட்டளையிடுகிறேன். உங்கள் மனதின் மீது சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக. மிக்கேலின் தூதர்கள் உங்கள் மனதை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக நிற்கட்டும். எப்ஃபதா. உங்கள் மனம் தெளிவடையட்டும். நான்காவது அலை உறவுகளில் உள்ள தடைகளை நீக்குதல். பிரிந்து போன உறவுகள், உடைந்த குடும்பங்கள், தவறான புரிதல்களால் ஏற்பட்ட காயங்கள் இயேசுவின் நாமத்தில் குணமடையட்டும். உங்களை எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனிதருடைய இருதயத்தையும் கர்த்தர் தொடட்டும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவினையின் ஆவி விரட்டப்படுவதாக. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள கசப்புகள் நீங்குவதாக. மன்னிக்க முடியாத இருதயங்கள் மன்னிக்கட்டும். மிக்கேலின் பட்டயம் பிரிவினையின் சுவர்களை வெட்டி வீழ்த்தட்டும். எப்ஃபதா. சமாதானத்தின் கதவுகள் உங்கள் உறவுகளில் திறக்கப்படட்டும். ஐந்தாவது அலை ஆவிக்குரிய கவசத்தை அணிவித்தல். இப்போது நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை விக்ஸ்கேஆர் ஹெஸ்ரு அவர்களுக்கு அணிவிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் காலணிகள், விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சிப்பு என்னும் தலைக்கவசம், ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம். சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும்படி இந்த ஆவிக்குரிய கவசம் உங்களை பாதுகாக்கட்டும். நீங்கள் பலவீனமானவர் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பலவான். மிக்கேலும் அவருடைய தூதர்களும்
உங்களோடு கூட யுத்தம் செய்கிறார்கள். எப்ஃபதா, உங்கள் ஆவிக்குரிய பாதுகாப்பு உறுதி செய்யப்படட்டும். 6வது அலை, நிதிவாசல்களை திறத்தல். பிரதான தூதரே கபிரியேல், நற்செய்தியின் தூதரே வாருங்கள். விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களின் நிதி வாழ்க்கையில் ஒரு நற்செய்தியை அறிவியுங்கள். மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வங்கி கணக்கும், திறக்கப்படாத ஒவ்வொரு வாய்ப்பின் கதவும், தாமதமாகும் ஒவ்வொரு கொடுப்பனவும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எப்ஃபதா, உங்கள் பணப்பை திறக்கப்படட்டும். எப்ஃபதா, உங்கள் வங்கிக் கணக்கு திறக்கப்படட்டும். எப்ஃபதா, உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரட்டும். 7வது அலை, கடன் சுமைகளை நீக்குதல். நான் இயேசுவின் நாமத்தில் விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களின் மேல் உள்ள ஒவ்வொரு கடன் சுமையையும் உடைத்தெறிகிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், கல்விக் கடன்கள், இவை அனைத்தும் ஒரு அற்புத வழியில் அடைக்கப்படட்டும். கடனாளிகளின் மனதை கர்த்தர் மாற்றட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரட்டும். நீங்கள் கடன் வாங்குபவராக அல்ல, கடன் கொடுப்பவராக மாறுவீர்கள் என்று நான் அறிவிக்கிறேன். செங்கடலை பிளந்த தேவன் உங்கள் கடலை பிளப்பார். எப்ஃபதா, கடனிலிருந்து விடுதலைக்கான கதவு திறக்கப்படட்டும். 8வது அலை, வருமானத்தின் புதிய வழிகள். பிதாவே, விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களுக்கு வருமானத்தின் புதிய வழிகளை திறந்தருளும். ஒரு வேலையை இழந்திருந்தால் அதைவிட சிறந்த ஒரு வேலையை கொடுங்கள். வியாபாரத்தில் நஷ்டம் என்றால் லாபத்தின் கதவுகளைத் திறங்கள். புதிய யோசனைகள், புதிய திட்டங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய முதலீட்டாளர்கள் அவர்களை தேடி வரட்டும். கபிரியேல் தூதர் உங்கள் நிதி சம்பந்தமான நற்செய்தியை அவர்களிடம் கொண்டு வரட்டும். வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கள். எப்ஃபதா, செழிப்பின் கதவுகள் திறக்கப்படட்டும். 9வது அலை, திருடப்பட்டதை மீட்டெடுத்தல். சாத்தானால் திருடப்பட்ட உங்கள் சந்தோஷம், உங்கள் சமாதானம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் பணம், உங்கள் சொத்துக்கள், உங்கள் உறவுகள், உங்கள் பதவி உயர்வுகள் அனைத்தும் 7 மடங்காக உங்களுக்கு திரும்பக் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். திருடன் இனி உங்கள் ஆசீர்வாதங்களைத் தொட முடியாது. கபிரியேலின் பிரகடனம் உங்கள் வாழ்க்கையில் ஒலிக்கட்டும். திருடப்பட்டது திரும்பக் கொடுக்கப்பட வேண்டும். எப்ஃபதா, இழந்ததை மீட்டுக்கொள்ளும் கதவு திறக்கப்படட்டும். 10வது அலை, நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி. விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கிலும், சட்டப் போராட்டத்திலும் தெய்வீகத் தலையீடு உண்டாகட்டும். நீதிபதிகளின் இருதயத்தைத் தொடவும், வழக்கறிஞர்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும். பொய் சாட்சிகள் வெட்கப்பட்டு போகட்டும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேபோம். கபிரியேல் தூதன் தானியேலுக்கு உதவியது போல உங்களுக்கும் உதவி செய்து சிங்கங்களின் வாயை கட்டட்டும். எப்ஃபதா, நீதியின் கதவும் வெற்றியின் கதவும் திறக்கப்படட்டும். 11வது அலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி. விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அவர்களின் வியாபாரத்தில், அவர்களின் தொழிலில், அவர்களின் முதலீடுகளில் தெய்வீகப் பெருகும் உண்டாகட்டும். வாடிக்கையாளர்கள் அவர்களை தேடி வரட்டும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகட்டும். அவர்களுடைய தயாரிப்புகளும் சேவைகளும் சந்தையில் பிரகாசிக்கட்டும். போட்டிகளிலிருந்து அவர்களை உயர்த்தும். ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தது போல அவர்களும் அறுவடை செய்யட்டும். எப்ஃபதா, தொழில் முன்னேற்றத்திற்கான கதவு திறக்கப்படட்டும். 12வது அலை, எதிர்பாராத செல்வத்தின் பிரகடனம். நான் இப்போது விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத நிதி அற்புதத்தை அறிவிக்கிறேன். ஒரு லாட்டரி வெற்றியாக இருக்கலாம், ஒரு பரம்பரை சொத்தாக இருக்கலாம், ஒரு பழைய முதலீட்டின் லாபமாக இருக்கலாம், அல்லது ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம். தேவன் ஆயிரக்கணக்கான வழிகளில் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கபிரியேலின் எக்காலம் உங்கள் நிதி நிலையில் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கட்டும். வறுமையின் ஆவி உங்களை விட்டு விலகட்டும். எப்ஃபதா, திடீர் செல்வத்தின் கதவு திறக்கப்படட்டும். 13வது அலை, சரீர சுகத்தின் தொடக்கம். பிரதான தூதரே ரபேல், தேவனுடைய குணமாக்கும் தைலத்துடன் வாருங்கள். விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களின் தலை முதல் கால் வரை உங்கள் குணமாக்கும் கரத்தை வையுங்கள். ஒவ்வொரு நோயுற்ற செல், ஒவ்வொரு பலவீனமான உறுப்பு, ஒவ்வொரு வலியுள்ள தசை இயேசுவின் நாமத்தில் குணமடையட்டும். மருத்துவ அறிக்கைகள் மாறட்டும்.
மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு அற்புதம் நிகழட்டும். எஃபதா, உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தின் கதவு திறக்கப்படட்டும். 14வது அலை, குறிப்பிட்ட நோய்களுக்கான கட்டளை. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சர்க்கரை நோய், அதன் அளவுகள் சீராகட்டும். இரத்த அழுத்தம், அது இயல்பு நிலைக்கு வரட்டும். புற்றுநோய் செல்கள் மரித்துப் போகட்டும். இதய நோய்கள் குணமாகட்டும். சிறுநீரகப் பிரச்சனைகள் சீராகட்டும். தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும். நாள்பற்ற வலிகள் நீங்கிப் போகட்டும். தூதரே ரபேல், பெதஸ்தா குளத்துத் தண்ணீரை கலக்கியது போல உங்கள் சரீரத்திற்குள் இறங்கி ஒரு தெய்வீக குணத்தை கொண்டு வாருங்கள். எஃபதா, ஒவ்வொரு நோயின் கதவும் மூடப்படட்டும். 15வது அலை, நரம்பு மண்டலம் மற்றும் எலும்புகளுக்கு சுகம். விக்ஸ்கார் ஹெஸ்ரு, அவர்களின் நரம்பு மண்டலம் முழுவதும் தேவனுடைய சமாதானம் பாயட்டும். பதட்டம், மன அழுத்தம், மனச்சோர்வு ஆகியவற்றின் வேர்கள் பிடுங்கப்படட்டும். ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு தசை நாரும் பலப்படட்டும். அவர்களின் எலும்புகள் மஜ்ஜையுடன் நிரப்பப்படட்டும். பலவீனமான மூட்டுகள் பலம் பெறட்டும். நீங்கள் முழு பலத்துடன் எழுந்து நடப்பீர்கள். ரபேலின் ஸ்பரிச்சம் உங்கள் முழு நரம்பு மண்டலத்தையும் புதுப்பிக்கட்டும். எஃபதா, பலவீனத்தின் கதவு மூடப்பட்டு பலத்தின் கதவு திறக்கப்படட்டும். 16வது அலை, மன மற்றும் உணர்ச்சி ரீதியான சுகம். ஆவியின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவை விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களின் இருதயத்தை நிரப்பட்டும். கசப்பு, கோபம், மன்னிக்க முடியாத தன்மை, நிராகரிப்பின் காயங்கள் ஆகியவை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படட்டும். ரபேல் தூதன், உங்கள் ஆத்துமாவின் காயங்களுக்கு தெய்வீக மருந்தை பூசட்டும். நீங்கள் இனி கடந்த காலத்தின் கைதி அல்ல. எஃபதா, உங்கள் உணர்ச்சி ரீதியான சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படட்டும். 17வது அலை, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைப்பொருள், ஆபாசம் அல்லது வேறு எந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்தும் விக்ஸ்கார் ஹெஸ்ரு அவர்களுக்கு முழுமையான விடுதலையை நான் அறிவிக்கிறேன். அந்த இச்சையின் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாடு அவர்களின் வாழ்க்கையை ஆளட்டும். ரபேல் தூதனே, தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல இவர்களின் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தை நீக்கி விடுதலையின் ஒளியைக் காணச் செய்யுங்கள். எஃபதா, அடிமைத்தனத்தின் கதவு என்றென்றைக்குமாக மூடப்படட்டும். 18வது அலை, மலட்டுத்தன்மையின் மீது கட்டளை. சாராளைச் சந்தித்த தேவன், அன்னாள் மற்றும் எலிசபெத்தின் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்று உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார். விக்ஸ்கர் ஹெஸ்ரு, அவர்களின் கர்ப்பப்பையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மருத்துவ தடையும் நீக்கப்படட்டும். நான் உங்கள் வீட்டில் குழந்தை சிரிப்பொலியை அறிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த குழந்தைகளை உங்கள் கைகளில் ஏந்துவீர்கள். ரபேல் தூதன் பிறப்பின் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். எஃபதா, கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்படட்டும். 19வது அலை, வெற்றியின் முத்திரை. இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் இந்த ஜெபத்தில் கேட்கப்பட்ட ஒவ்வொன்றின் மீதும் நான் முத்திரையிடுகிறேன். விக்ஸ்கார் ஹெஸ்ரு, அவர்களின் விடுதலை, அவர்களின் நிதி அற்புதம், அவர்களின் சுகம் ஆகியவை பரலோகத்தில் உறுதி செய்யப்பட்டுவிட்டன. சாத்தான் இனி அதைத் தொட முடியாது. மிக்கேலின் சேனை அவர்களைச் சுற்றி பாதுகாப்பு அரணாக நிற்கிறது. கபிரியேல் நற்செய்தியை கொண்டு வந்து விட்டார். ரபேல் குணமாக்கும் வேலையை தொடங்கிவிட்டார். இது முடிந்துவிட்டது. 20வது அலை, பிரகடனம் மற்றும் நன்றி. நான் இப்போது பிரகடனப்படுத்துகிறேன். விக்ஸ்கார் ஹெஸ்ரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கடனிலிருந்து விடுபட்டவர்கள். அவர்கள் ஆரோக்கியமானவர்கள். அவர்கள் செழிப்பானவர்கள். அவர்கள் சமாதானம் நிறைந்தவர்கள். அவர்களுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறிவிட்டது. அவர்களுடைய துக்கம் ஆனந்த களிப்பாய் மாறிவிட்டது. பிதாவே, உமது வாக்குறுதிகளுக்காக நன்றி. இயேசுவே, உமது இரத்தத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்திற்காக நன்றி. பிரதான தூதர்களே, உங்கள் சேவைக்காக நன்றி. எல்லாம் உமக்கே மகிமை. எஃபதா, எஃபதா, எஃபதா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதம் ஏற்கனவே செயல்படத் தொடங்கிவிட்டது. உங்கள் தொலைபேசி ஒலிக்கும், ஒரு மின்னஞ்சல் வரும், அல்லது எதிர்பாராத விதமாக ஒரு கதவு தட்டப்படும்.
உங்கள் அற்புதம் உங்கள் வழியில் உள்ளது. இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இது ஒரு சுயநலமான ஜெபம் அல்ல. உங்கள் விசுவாசத்தின் செயலாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்காவது அனுப்புங்கள். அவர்களும் இந்த விடுதலையை பெறட்டும். கீழே கமெண்டில் நான் எப்பதா அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழு விசுவாசத்துடன் டைப் செய்யுங்கள். உங்கள் சாட்சியை படிக்க நான் காத்திருக்கிறேன்.